இன்றைக்கும் நம்ம ஒரு முக்கியமான தீர்மானம் எடுக்க போகிறோம். எபிரேயர் 10:25 நான் வாசிக்கிறேன். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, இந்த வசனத்துல நம்ம வாசிச்சது போல அநேகர் சபை கூடி வருதலை விட்டு விடுகிறோம். நம்ம இன்னைக்கு சபைக்கு போகிறோமா? ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது சபை கூடி வருதலை நம்ம விட்டு விடக்கூடாது. பிரியமானவர்களே, கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. வேலைக்கு போகிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம், மால்ஸ்க்கு போகிறோம், கடைகளுக்கு போகிறோம், எல்லா இடத்துக்கும் போகிறோம். ஆனால் சர்ச்சுக்கு மட்டும் நம்ம போக தவறி விடுகிறோம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் நம்ம எடுத்தே ஆக வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அவர் வாழ்ந்த நாட்கள்ல சபையில போய் பிரசங்கம் பண்ணினார், ஆலயத்திற்கு போனார் என்று வாசிக்கிறோம். பேதுரு யோவானோ ஜெபாலயத்துக்கு போனாங்க, தேவாலயத்துக்கு போனாங்க என்று வாசிக்கிறோம். எங்க 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால கூடி இருக்கிறீர்களோ அங்கு அவர்கள் நடுவில் நான் இருப்பேன். அவங்க வேண்டிக் கொள்வது என்னவோ அதை நான் அருளி செய்வேன் என்ற வசனத்திற்கு ஏற்ப பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது சபையார் கூடி ஜெபித்த போது அங்கு ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுத்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்களே, யோசுவாவை குறித்து நம்ம பார்க்கும்போது யோசுவா என்னும் வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாது இருந்தான் என்று பார்க்கிறோம். அப்படி அவர் ஆண்டவருடைய பிரசன்னத்தை காத்து கொண்டதுனால, ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தனால, ஆண்டவருடைய அந்த ஆலயத்துல இருந்ததுனால அவர் எவ்வளவாய் உயர்த்தப்பட்டார், அவரோடு ஆண்டவர் எவ்வளவாய் பேசினார், வழி நடத்தினார் என்பதை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய கஷ்டம் நிறைந்த நேரத்துல சபை கூடி வருதலை நம்ம விட்டு விடக்கூடாது. எசேக்கியா ராஜாவை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமான நிந்தனையான ஒரு நிருபம் சனகிரிப்பிடத்திலிருந்து வரும் பொழுது அவர் உடனே தேவாலயத்துக்கு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போய் பிரவேசித்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கு நீங்க சோர்வோடு இருக்கும் பொழுது தேவ ஆலயத்துக்கு போக தவறிடாதீங்க. அநேக நேரத்துல மனசு கஷ்டமா இருக்கு, அதனால சர்ச்சுக்கு போல நீங்க சொல்றீங்களா? ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். நம்ம கஷ்டத்தின் நேரத்துல, நிந்தனையான ஒரு சூழ்நிலையின் நேரத்திலையும் ஆண்டவருடைய சபைக்கு செல்வதை தவறி விடவே கூடாது. தாவீது ராஜா சொல்கிறார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும் போது அவருக்கு மகிழ்ச்சியா இருந்ததாம். அவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் தேவாலயத்துக்கு போகிறது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறதுல அவர் முனைப்பா இருந்தார். பிரியமானவர்களே, நம்ம இன்னைக்கு இந்த தீர்மானத்தை எடுக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். சபை கூடி வருதலை விட்டு விடாதீங்க என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த தீர்மானத்தை எடுக்கலாமா?